காவேரி கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி தாத்தா போனை எடுத்துட்டு, என்னப்பா விஜய், அதாவது தாத்தா நீங்க கொள்ளு தாத்தா ஆக போறீங்க, நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே என்னப்பா சொல்ற, காவேரி சொன்னாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல தாத்தா எனக்கு தெரிஞ்சுச்சு, உங்க பக்கத்து வீட்டு மாமி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்களா, அவங்க தான் சொன்னாங்க. காவேரி வேற 2, 3 தடவை என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாலா, இந்த விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா அப்படிங்கிறாங்க. நீயும் சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கப்பா. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத நானு பாட்டிகிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. தாத்தா பாட்டிகிட்ட போயிட்டு, நீ கொள்ளுப்பாட்டி ஆக போற அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜய் தான் இப்ப ஃபோன் பண்ணி சொன்னான். காவேரி கர்ப்பமா இருக்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத கேட்டு ராகினி ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி நடந்துச்சு? அவ எப்படி கன்சீவா இருக்க முடியும்? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவள வந்து விஜய் இல்லாம, அவ குழந்தைக்கு அப்பா இல்லாம அவள அனாதை ஆக்கணும். அதுக்கு இந்த வெண்ணிலாவ நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படியாவது. அதுவும் இல்லாம வெண்ணிலா மாமாவ வேற விஜய் கூட்டு வரும்போது நம்ம ஒரு பிளான கிரியேட் பண்ணி அப்படியும் விஜயும் காவேரி சேர விடாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் தாத்தா நம்ம போயிட்டு காவேரியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் காவேரி வீட்டுக்கு போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.